உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காருங்க. அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றில் அடுத்தவரின் உயிர் காக்க தன்னுயிரை தீயிட்டு ஈகம் புரிந்த முதல் அரசியல் புரட்சி பெண் தன்னுடைய 3 அண்ணன்மார்களின் உயிர் தூக்கு கயிற்றுக்கு எதிரே நிற்கும்போது தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அதை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன் உடலுக்கு தீயிட்டு ஒரு புரட்சி தீயை இந்த நிலத்தில் பற்ற வைத்த பெரும் நெருப்பு. தமிழர் பண்பாட்டு மரபில் தன்னை சார்ந்தவர் நலன் காக்க தன்னுயிரை துறந்து தெய்வங்களான தமிழின முன்னோர்கள் போல இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்து உலக தமிழர் உள்ளங்களில் நீக்கமற நிறைந்து வாழும் நம் இனத்தின் காவல் தெய்வம் தங்கை செங்கொடி. அதனால்தான் அவளது திருவுருவத்தையே மகளிர் பாசையின் லட்சியமாக வார்த்து கொண்டது நாம் தமிழர் கட்சி. அவள் எந்த உன்னத நோக்கத்திற்காக தன் இன்னுயிரை ஈந்தாலோ அந்த பெருங்கனவு இன்றைக்கு பல தடைகளை கடந்து நிறைவேறிவிட்டது என்பது மனநிறைவு தந்தாலும், அன்பு தங்கை நம்மோடு இருந்து போராடி இருந்தால் கண்முன்னே அண்ணன்மார்களின் விடுதலையை கண்டு மகிழ்ந்திருப்பாளே என்ற ஏக்கம் நெஞ்சை வருத்துகிறது. மறப்பது மக்களின் வழக்கம். புரட்சி போராட்டங்கள் மூலம் அதனை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்ற வழியில் தம் உயிரை ஈகம் தந்த புனித போராட்டத்தின் மூலம் எழுவர் விடுதலைக்கு வித்திட்ட வீர தமிழச்சி அன்பு தங்கை செங்கொடிக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீர தமிழச்சிக்கு தங்கை செங்கொடிக்கு ஈகம் போற்றும் என்று நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. முக்கியமாக மறப்பது மக்களின் வழக்கம், புரட்சி போராட்டங்கள் மூலம் அதனை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்று நாம்ஜியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கூட எங்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.